ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பான்சி யம்மி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் சாஃப்டான டேஸ்டியான ரசமலாய் நமக்கு கிடைக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு வரலன்னா இன்னொரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு மெலிசான காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் லெமனோட புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பன்னீர் ரெடி. நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டான ரசமலாய் கிடைக்கும். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தட்டி வச்சுக்கலாம். அப்போதான் நமக்கு சுகர் சிரப்பில் போடும்போது ஊறி நல்ல பெரிய சைஸில் வரும். அதனால் சின்ன சின்னதாகவே எடுத்துக்கோங்க. இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. அதனால் ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ரசமலாயை இது கூட சேர்த்துக்கலாம். இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா நமக்கு ரசமலாய் வெந்து வந்துருச்சு. இப்போது நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரசமலாய் இந்த பவுலில் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ரப்டி ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ரபடி செய்ய 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காயட்டும். பால் காஞ்சதும் இது கூட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இது கூட எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க ரசமலாயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. ரசமலாய் ரெடி. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 மணி நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பான்ஸ் யம்மி ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.